உங்கள் வீட்டின் உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி விருந்தினரை நடத்துகிறீர்கள் என்பதில்தான் அது தெரியும். குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி. வேளாண்மை செய்தற் பொருட்டு. தமிழ் பொருள். ஒரு இல்லத்தில் வாழ்வதற்கான முக்கிய நோக்கம் விருந்தினரை போற்றி சேவை செய்வதற்காகவே. எளிய விளக்கம். நாம் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் குடும்பத்துடன் வாழ்வதும் இதன் அடிப்படை அர்த்தம் விருந்தினரை அன்புடன் வரவேற்று சேவை செய்வதற்காகவே என்று திருவள்ளுவர் சொல்கிறார். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான். அவன் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் வீட்டிற்கு யாராவது வந்தால் எப்போதும் அவர்களுக்கு உணவு வைத்து அனுப்புவான். ஒரு நாள் ஒரு அந்நியர் அவன் வீட்டிற்கு வந்தார். ராமு அவரை அன்புடன் உணவு கொடுத்து அனுப்பினான். பின்னர் தெரிந்தது, அந்த அந்நியர் ஒரு பெரிய நிலத்தரசர். ராமுவின் அன்பை பார்த்து அவனுக்கு உதவி செய்து அவன் வாழ்க்கையை உயர்த்தினார். இந்தக் கதையின் பொருள். விருந்தோம்பல் ஒரு சாதாரண செயல் அல்ல, அது நம்மை உயர்த்தும் ஒரு பெரிய பண்பு. ஊக்கவுரை. உங்கள் வீட்டில் உள்ள உணவு சிறிது இருந்தாலும் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். நிஜ வாழ்க்கை சம்பவம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வீடுகளில் நாம் போகும்போது மிகவும் அன்பாக பேசுவார்கள், உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்து பேசுவார்கள். அந்த வீடுகளை நாம் மறக்கவே முடியாது. ஆனால் சில இடங்களில் யாரும் பேசாமல் இருந்தால் அங்கு நமக்கு இருக்கவே மனசு வராது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பர் வீட்டிற்கு விருந்தினராக சென்றார். வீட்டார் சாப்பிடுவீங்களா என்று கேட்டார். அவர் ஆம் என்றதும் அவர்கள் சரி, சாப்பிட்டு வந்தீங்களா என்று கேட்டுவிட்டு உள்ளே போய்விட்டார்கள். அந்த நண்பர் அமைதியாக வெளியே வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டார். கதையின் சின்ன பொருள். விருந்தோம்பல் என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயலிலும் இருக்க வேண்டும். மீண்டும் குறள். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி. வேளாண்மை செய்தற் பொருட்டு. தமிழ் பொருள். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் விருந்தினரை போற்றி சேவை செய்வதே. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.